ஜெய் மகாகாளி. உங்கள் வீட்டின் மீது உள்ள அனைத்து விதமான கண்திருஷ்டி தோஷங்களும் நீங்க 16/5/2026 வைகாசி 2 சனிக்கிழமை வைகாசி அமாவாசை நாள் அன்று இரவு எலுமிச்சம் பழம் கொண்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் வீட்டிற்கு திருஷ்டி கழிக்க வேண்டும். ஒரு எலுமிச்சம் பழம் எடுத்துக்கோங்க, 2 அறுத்துக்கோங்க. 2 புறமும் குங்குமம் தடவி குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேரையும் இரவு உணவு முடிச்சுட்டு தான் திருஷ்டி கழிக்கணும். திருஷ்டி கழிச்சிட்டு இரவு உணவு எடுத்துக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரையுமே கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து அவருக்கு திருஷ்டி கழித்து உங்களுக்கு நீங்களே திருஷ்டி கழித்து உங்கள் வீட்டிற்கும் திருஷ்டி கழிக்க வேண்டும். வலமிருந்து இடமாக 3 முறை சுற்றுங்கள். அவ்வாறு சுற்றும் பொழுது நசி மசி அப்படின்னு சொல்லிட்டு சுத்துங்க. நசி மசி, நசி மசி, நசி மசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திருஷ்டி கழிச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை வெளியே தூக்கி போட்டுட்டு கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷமும் விலகி ஓடிடும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் எப்படி திருஷ்டி சுற்றணுங்கிறத நம்ம சேனல் மூலம் வழிகாட்டுறேன். இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் ரொம்ப புனிதமான கலை. இந்த மாந்திரியத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக வகுப்புகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆதரண வேத முறைப்படி உச்சிஷ்ட மகாகாளி வாக்குமுறையில் பார்த்து உங்களுக்கு ஆதரவண வேத பரிகாரங்கள் சொல்லப்படும். நேரடியாக வர வேண்டாம், வாட்ஸ்அப் மூலமாகவே பதிவு பண்ணி பார்த்துக்கலாம். தேவைப்படுவோர் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மாக்காளியே நமக.